ஏழாவது மாநில நிதி ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கே அலாவுதீன். ஸோ இப்போ ஏழாவது மாநில நிதி ஆணையமானது கே அலாவுதீன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம மத்திய நிதி ஆணையம் பார்த்துருப்போம், இப்போ மாநில நிதி ஆணையம் பார்க்குறோம். மாநில நிதி ஆணையம் அப்படிங்கிறது எதுக்காக அமைக்கிறாங்கன்னா, இப்போ நகர்ப்புற பகுதிகள் அப்புறம் உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு இல்லையா, அங்கே எப்படி நிதி நிலைமை இருக்கு அப்படிங்கிறது தொடர்பாக ஆய்வு செய்வாங்க. இன்னொன்று, மாநில அரசு இந்த நகர்ப்புற பகுதிகள் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எவ்வளோ நிதி பகிர்வு செய்யணும் அது தொடர்பாக ஆய்வு செஞ்சு இந்த மாநில நிதி ஆணையமானது பரிந்துரை அளிப்பாங்க. இப்போ எப்படி நம்ம மத்திய அரசு வந்து நிதி ஆணையம் அமைக்கிறாங்க இல்லையா, இப்போ லாஸ்டா கூட 16வது நிதி ஆணையம் அமைச்சிருப்பாங்க. யாருடைய தலைமையில் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா தலைமையில அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த நிதிக்குழு என்ன பண்ணுவாங்க, இந்த நிதி ஆணையம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ மத்திய அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயில எவ்வளவு % வந்து மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பரிந்துரை அளிப்பாங்க. அந்த மாதிரி மாநில அரசு வந்து நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எவ்வளவு பகிர்வு செய்யணும், அங்கே நிதி நிலைமை எப்படி இருக்கு, இது தொடர்பாக ஆய்வு செய்யறதுக்காக தான் இந்த மாநில நிதி ஆணையம் அமைச்சிருக்காங்க. இந்த வருஷம் 7வது மாநில நிதி ஆணையமானது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இதோடைய தலைவராக யார் நியமிச்சிருக்காங்க அப்படின்னா, ஓய்வு பெற்ற IAS ஆஃபீஸரான கே அலாவுதீன் தான் வந்து தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த நிதி ஆணையத்துல, அதாவது மாநில நிதி ஆணையத்துல அலுவல் சாரா உறுப்பினராக N தினேஷ்குமார் நியமிக்கப்பட்டிருக்காங்க. உறுப்பினர்களாக நகராட்சி நிர்வாக இயக்குனர், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆணையர், அடுத்து பேரூராட்சிகளின் ஆணையர் வந்து உறுப்பினர்களாக செயல்படுவாங்க. அடுத்து இந்த ஆணையத்துடைய செயலராக பிரதீக் தயாள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ அமைச்சிருக்காங்களே இந்த 7வது மாநில நிதி ஆணையம், இவங்களுடைய அறிக்கையை எப்போ சமர்ப்பிப்பாங்க அப்படின்னா வர ஆகஸ்ட் 31ஆம் தேதி அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அறிக்கையை சமர்ப்பிச்சதுக்கு அப்புறமா அதோடைய பரிந்துரைகள் வந்து எப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்கும் அப்படின்னா, வர 2027ஆம் ஆண்டு ஏப்ரல் 1லேருந்து அடுத்து வர 5 ஆண்டுகளுக்கு அவங்க அந்த அறிக்கையில என்ன பரிந்துரைகளை கொடுத்துருக்காங்களோ அது வந்து அமல்ல இருக்கும். சரியா?